21வது தலைப்பு, நம்மை ரட்சித்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது அவசியம். ஜபத்தில் உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து செய்ய வேண்டிய நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஒன்று இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். காலையிலே போட்டிருந்தேன், சந்தோஷமாக ரட்சிப்பின் சந்தோஷம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரம்புவான். நல்லா புரிஞ்சுங்க. அவன் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தினால நிரம்பினால் அவன் தேவ சமூகத்தில் பிரவேசித்து தேவனுக்கு துதி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்பான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான், தேவன் கொடுத்த சந்தோஷத்தை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்து தேவனை துதிப்பார். ரெண்டாவது, தேவன் செய்த நன்மைகளை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ, சங்கீதம் 103 பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போல் ஆக்கி உனக்கு உபகாரங்களை செய்தார் என்றால், நன்மைகளை செய்திருக்கிறார் என்றால் நன்றி உள்ள இருதயமாய் இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே நன்றி உள்ள இருதயம், நன்றியின் பாத்திரம் இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாத்திரத்தை வாங்கி இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். நன்றி உள்ள இருதயம் உள்ளவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கிற மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை துதிப்பார். அப்போ ஒரே மனிதனில் ரட்சிப்பின் சந்தோஷமும் நன்றி உள்ள இருதயமும் இருக்குமானால் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கும். அங்கே தேவன் அசைவாடி கொண்டே இருப்பார். அங்கு வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் பிளஸ் பண்ணி கொண்டே இருப்பார். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம உள்ள போகிறோம். இதை அடிப்படையாக வச்சு தான் கீழே பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். முதல்ல சங்கீதம் 72:18 படிங்க. சங்கீதம் 72:18 என்ன சொல்லுது பார்ப்போம். அங்கே சொல்லுது, அழகாக சொல்லுது. தாவீது சாலமோனை பற்றிய ஒரு சங்கீதம் சொல்லுது, இஸ்ராயேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களில் எல்லாமே இஸ்ராயேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது மிக முக்கிய பொறுப்புணர்ச்சி. தேவனால் பயன்படுத்தக்கூடிய குறி அம்புகளாக தான் இருப்பாங்க. அவர்களை தேவன் தனக்கேற்ற ஆயுதங்களாய் தேவன் மாற்றிக்கொண்டே இருப்பார். இப்படிப்பட்டவைகளெல்லாம் குத்தி அறுத்து உள்ள இருக்கிற அழுக்குகளெல்லாம் வெளியேற்றுகிற கூரான ஆயுதங்களாய் மாற்றிக்கொண்டிருப்பார். நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் படிப்பீங்க. அப்போ இங்கே சொல்லுது, அப்போ இங்கே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். இஸ்ராயேலின் தேவனை ஸ்தோத்திரம், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அதிலே சொல்லி இருக்கு, அவர் அதிசயங்களை செய்கிறவர். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தினால் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை உன் வீட்டுக்கு அனுப்புவார். இன்னைக்கு நாலு போய் வேலைக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், 10 ரூபாய் சம்பாதிக்க போனேன்னா அது 20 ரூபாயா காணாமல் போயிடும். இன்னைக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிற நாள். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து குடும்ப தலைவனும் தலைவியும் உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உண்மையான நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை துதிக்கவும் ஸ்தோத்திரமும் பண்ணுவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஆளுக்கு தகுந்தபடி வளைஞ்செல்லாம் கொடுக்க முடியாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனம் நமக்கு போவோம் பாருங்க. சங்கீதம் 68:19 வாசிப்போம்.
என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாலும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை நீ செலுத்த வேண்டும். அப்பதான் அவர் நம்ம மேல பாரம் சுமத்தி இருந்தாலும் நம்மை ரட்சிப்பார். அவ்வளவுதான். ஐயா, நீ தேவனுக்கு தினந்தோறும் ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும், இன்னைக்கு நாம ஸ்தோத்திர பலியை பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை நீ செலுத்துவாய் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஆளா இருப்பேன்னா உன் மேல அவர் தான் பாரத்தை வச்சாரு. நீ கீழ்ப்படியாம போனதுனால பாரம் வச்சாரு, வேதனைகளை வச்சாரு, லோட ஏற்றி விட்டாரு, கஷ்டங்களை அனுபவிச்சாரு. இன்னைக்கு இந்தியா கஷ்டப்படுது இல்லையா? தேவன் தாம் தேவன் ஒவ்வொருத்தருக்கு எதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறாரு. உன் ஆசையும் உன் இச்சையும் வேற இருந்தா அதை கொஞ்ச நாள் தள்ளி வச்சு வேற ஒன்று கொடுத்து சவுளை கொடுத்து நல்லா ஒன்றை வேலை காட்டிவார். அதுக்கப்புறம் உட்காந்து குய்யோன்னு பிடிச்ச பிற்பாடு தாவீதை கொண்டு வருவார். அவ்வளோதான். அதான் எங்களுடைய தேவன். அப்ப நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம மேல பார சுமத்தினாலும் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிற அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திர பலி செலுத்துவனா ஒன்னு அதுல இருந்து விடுவிச்சு கொண்டு வர. தாவீதை சவுலை வெளியேற்றிட்டு தாவீதை கொண்டு போய் நிறுத்தி இன்னைக்கும் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவார். அதனால் உங்களுக்கு சொல்றேன், பாரம் சுமத்தி இருந்தாலும் சவுலை கொண்டு போய் உன் தலைமையில ஆண்டவர் வச்சிருந்தாலும் தேவன் அந்த நாள் தாண்டுற பிற்பாடு தாவீதை கொண்டு வருவார். எங்கிருந்து தாவீதை கொண்டு வந்தாரு? சவுலை ஜனங்களின் மத்தியில் இருந்து கொண்டு வந்தார். தாவீதை எங்கிருந்து கொண்டு வந்தாருப்பா? ஆட்டுப்பட்டியில இருந்து கொண்டு வந்தார். நல்லா புரிஞ்சுங்க. ஆட்டுப்பட்டியில இருந்து கொண்டு வந்தார். சவுலை எங்க இருந்து தெரிஞ்செடுத்தாரு? ஜனங்களின் மத்தியில் எல்லாருக்கும் தலைக்கும் உயரமாக இருந்தா. புரிஞ்சுங்களா? அந்த மத்தியில இருந்து கொண்டு வந்த அவனுடைய கீசுனுடைய குடும்பத்தில் இருந்து. ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் ஆட்டுப்பட்டியில் கிடந்துட்டு இருந்தான். அங்கே போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை தேவன் தேடி கொண்டு வந்தார். நம்ம தேசத்திலும் நம்ம நாட்டில் நம்ம உலகத்திலேயே இன்றைக்கு பாருங்கள், எல்லா தேசமும் அப்படி தான் இருக்குது. இப்போ பாரம் நம்ம பாருங்கள், இப்போ இந்தியா நிலைமை போச்சு தெரியுமா? எல்லா நாடுகளும் ஆயிடுச்சு தெரியுமா? உங்களுக்கு விலைவாசி டபுளாக ஏறிடுச்சு தெரியுமா? நேற்றைக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் ஜாமான் ஏதோ 2 வாங்க போனேன். சார் எங்கே இருக்கிறீங்க சார்? டிவி பார்க்குறீங்களா இல்லையா? நியூஸ் படிக்கிறீங்களா இல்லையா? என்ன இப்படி என்கிட்ட கேட்குறீங்கன்னு. நான் கொஞ்சம் சரிங்க, நான் காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேங்க. நான் இல்லைன்ட்டு முந்தா நாளைக்கு தானே அப்படி பண்ணீங்க, இப்போ ஏன் என்ன பண்ணுறதுங்கிறீங்க? டபுளாக ஏறிடுச்சு. ஏதோ ஒரு கடலை என்ன வாங்கிடலான்னு போயின்னு பண்ணால் போட்டு நம்மளை தாக்குறாங்க. நம்ம வாயை மூடிட்டு பேசாமல் வந்துக்கிட்டேன். பேச முடியாது போல இருக்கு. ஒரு கடையில் என் பழக்கமான கடை, எனக்கு எவ்வளோ கடன் கொடுக்குற கடையில் போடுறாங்க. அவங்க எரியிறாங்க, வெந்து போகிறாங்க. ஏன்? மத்தியில் இருந்த ஆட்சியாளர்களுடைய தலைமைத்துவம் சரியில்லைன்னா மக்கள் கஷ்டங்களை அனுபவிப்பார். ஏறிடுச்சா 100 ரூபாய்க்கு எண்ணெய் விட்டாலே 105 ரூபாய்க்கு எண்ணெய் விட்டாலே நான் அங்கே 100 போயிட்டு வருவேன். இன்னைக்கு 150 ரூபாய்க்கு விட்டாலும் போயிட்டு வர முடியலை. நான் காரையும் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், எதுவும் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏறுமா, இன்னும் 25 ரூபா ஏறுங்கிறான், நேட்டைக்கு போடுறானுவான், என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏறிட்டே போகுதான். நடக்கட்டும். பாரம் வந்தாலும் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? நம்மை அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீ என்ன செய்? ஸ்தோத்திரம். இவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் இதை வர பின்னாடி இதே செய்தி தான் வரும், திரும்பி வந்துட்டு இருக்கோம். அடுத்து பாரு 26ஆம் வசனம் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுற வசனங்கள் எல்லாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டைம் எடுப்பேன். இஸ்ராயேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை வீட்டில் உட்காந்து தோத்திரம் பண்ணின்றல, தோத்திரம் தூதி பக்கத்து வீட்டார கள்ள தூக்கி அடிச்சிருவான். தின்னு தோத்திரம் தூங்கி தோத்திரம். அப்போ பாருங்க, இஸ்ராயேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலிருந்து பிறந்தவர்கள் சபையில் வந்து யாரை ஸ்தோத்தரிக்கணும்?
நீ வீட்டில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. அடுத்து இன்னும் வரும் 35ஆம் வசனம் படிங்க. அதில் பாதிக்கு மேலே இருக்கு பாருங்க. இஸ்ராயேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு இப்படி நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன்னா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன்னா உனக்கு பெலனையும் சத்துவத்தையும் கொடுப்பார். ஸ்தோத்திரம்னா என்னது? நன்றி இல்லையா? இப்போ உங்களுக்கு சொல்ல இருக்க கவனிங்களாப்பா, எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இது என்னது? ஆங்கில வார்த்தை. இது என்ன வார்த்தை? ஆங்கில வார்த்தை. தமிழ் வார்த்தை என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரை பார்த்து ஐயா ஸ்தோத்திரம்னு சொல்லவே கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஒருத்தர் பார்த்தா அம்மா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அல்ல, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்துவதல்ல. நீ ஒருத்தர் சந்திச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு, இல்லைன்னா வணக்கம் சொல்லு. ரெண்டில் ஒன்று செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது தமிழ் வார்த்தை. எபிரேய சொல்லு என்ன தெரியுமா? அல்லேலூயா. எபிரேய சொல்லு என்னது? அல்லே. சொல்லுங்கப்பா. தமிழ் சொல்லு என்னது? எபிரேய மொழியில என்னது? அல்லேலூயா. ஆங்கிலத்தில் என்னது? பிரைஸ் தி லார்ட். தமிழ்ல என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நன்றி உள்ள ஒவ்வொரு இருதயத்திலிருந்தும் இது வந்துட்டே இருக்கும். உனக்கு அவர் செய்த நன்மைகளை மறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நன்றி இல்லாத இருதயம் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்க. இதுதான் அடையாளம். அப்போது அதுக்கு நம்ம பார்த்துட்டே வர்றோம், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு அந்த வசனங்கள் வர்றோம் பாருங்கள். 35ஆம் வசனம் சொல்லுது, அவர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அங்கே எபேசியரில் பவுல் சொல்கிறாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3-4 படிக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும் பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, நல்லா புரிஞ்சுங்களா, வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற என்ன சொல்லுது? வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படும். அப்போ அடுத்த என்ன வார்த்தை சொல்லுது? அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அங்க சொல்லுது ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நல்லா தெளிவாக சொல்லி, இதெல்லாம் தகாதவைகள், இதெல்லாம் ஆகாதவைகள். எது ஆகுமோ உன்னை ரட்சித்த தேவனுக்கு நீ ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். சரி, எந்தெந்த தருணங்களிலெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்னென்ன காரியங்கள் அவர் செய்திருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திரம் சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல ஜெயம் கொடுக்கிற தேவன். உனக்கு எப்பெல்லாம் வெற்றி கிடைச்சிச்சோ, உனக்கு எப்பெல்லாம் ஒரு காரியம் சக்சஸா முடிஞ்சிச்சோ, அப்பொழுதெல்லாம் நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 2 வசனம் படிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க, சீக்கிரம் வேகமா படிங்க. இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமானவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியோடு திரும்பி வந்தான். ஆபிரகாம் லோத்தை பிடித்து கொண்டு போன 5 ராஜாக்களையும் தோற்கடித்து வெற்றியோடு திரும்பி வந்ததனால மெல்கிசேதேக்கு போய் சொல்லுகிறான், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
என்று சொல்லுகிற வெற்றி உன் வாழ்க்கையில நடக்காத காரியம் நடக்கும் பொழுது, ஆகாத காரியம் உன் வாழ்க்கையில இப்ப வந்து பலிக்கும் போது நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருக்கு. வெற்றியை உண்டு பண்ணுகிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், வழியை சிறக்க பண்ணுகிறவர். புரியுங்களா? கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி உண்டாச்சு, நன்மை உண்டாச்சு, மேன்மை உண்டாச்சு, உயர்வு உண்டாச்சு. தேவனுக்கு நீ ஸ்தோத்திர பலியிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேணும். நாம் ஸ்தோத்திரம் செய்து பழகினால் எப்படிப்பட்ட யுத்தம் வந்தாலும் உனக்கு வெற்றி உன்னோடு சேர்ந்து வரும். அல்லேலூயா. நீ இப்படி தொடர்ந்து இந்த ஸ்தோத்திரங்களை பண்ணிட்டே இருப்பேன்னா நீ எப்படிப்பட்ட தோல்விகளை அடைந்தாலும் கூட, யுத்தத்தில் அகப்பட்டாலும் கூட, பிரச்சனைகளில் அகப்பட்டாலும் கூட, நீ ஸ்தோத்திரம் நன்றி உள்ள இருதயம் உடையவனாய் நீ தேவன் முன்னாடி வந்து நிற்கிறதுனால தேவன் உனக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி 2 இருதயம் இல்லை 3-4 இருதயம் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 இருதயத்தை சொல்லுவேன். 1 மகிழ்ச்சியினால் நிரம்பிய இருதயம், 2வது நன்றி உள்ள இருதயம். கர்த்தருடைய சமூகத்தில் இவங்க 2 பேரும் தான் வரணும். உனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா இங்கே வராத, அதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா உனக்கு ஒரு காரியமும் ஆகாது. இருக்க உனக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஏன்னா எல்லா சந்தோஷமும் மறையும். ரட்சிப்பின் சந்தோஷம்தான் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை உள்ள வைக்கும். அதுதான் உனக்கு உடம்புல வலி வந்தாலும் நீ சந்தோஷமாய் உன் காரியங்களை செய்து கொண்டிருப்ப, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்ப. என்ன குறைவுக்குள்ள இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்ப, தேவனை துதிக்க நீ ஆரம்பிப்ப. அதே மாதிரி கர்த்தர் உனக்கு செய்ததையெல்லாம் நீ மறந்து போனாயானால் நன்றி உள்ள இருதயம் இருக்காது. அந்த நன்றி உள்ள இருதயம் இருந்தால் நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் உனக்கு செய்ததை கூட நினைச்சு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்லிட்டு இருப்ப. தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், சங்கீதம் 103 சொல்றாருல, நான் உனக்கு என்னதெல்லாம் செய்தேன் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை தருவாரானால் தேவனுக்கு என்ன செலுத்தணும்? சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ் முடிஞ்சு 2ஆம் கிளாஸுக்கு போனால் உடனே என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. கிடைக்காத ஒரு 50 ரூபா கிடைச்சிச்சுன்னா அதில் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இப்படி ஸ்தோத்திரம் செய்து பழகினால் நீ என்ன போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் முடிவில் உனக்கு அது எங்கே தான் வந்து முடியும்? வெற்றியில் வந்து முடியும். கையளவு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு அல்லேலூயா இல்லை, இன்னைக்கெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா தான். ஆமாம் ஆமாம். துதி என்ன அந்த அல்லையில் சொன்னது துதி என்ன எடுக்கிறீங்கன்னு நினச்சேன். 2வது பாருங்க, நீ நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடையும் போது உனக்கு தேவன் தந்த நல்ல வீடு, நல்ல இடம், நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, இதெல்லாத்துக்காகவும் தேவனுக்கு நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். 100 ரூபா இன்னைக்கு சம்பாத்தியம் வந்துடுச்சா, ஆஹா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணதில்ல? ஸ்தோத்திரம் பண்ணனா அதில் 10ல் 1 எடுத்து ஒதுக்கிடணும். அதனால நாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. நல்லா புரிஞ்சுங்களா? 10ல் 1 தூக்கி ஒதுக்கிடணும். கரெக்டாக 10ல் 1 யார் கரெக்டாக செய்கிறாங்க? தசமபாகம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இல்லைங்கிறாங்க. ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் வளராத திருச்சபைகளுக்கு கட்டாயம் தேவை, வளர்ந்த திருச்சபைக்கு அது தேவையில்லை. அவங்க போடுற காணிக்கைகளே போதுமானது, தசபாகம் தேவையில்லை. அங்கே போய் தசபாகம் வசூல் பண்ணு. அப்படி தசபாகம் வசூல் பண்ணால் நிறைய சபைகளை உருவாக்கணும். வளர்ந்த சபைகள், நம்ம சபைகள் எல்லாம் வளராத சபைகள், கட்டாயம் நம்ம சபைகளில் உருவாக்கணும். அப்போது
திரும்ப நீ நன்றாக சாப்பிட்டு நல்லா உடை உடுத்தி நீ திருப்தியாக இருக்கும்பொழுது இந்த மகிழ்ச்சியாக இருக்குது, இன்றைக்கி சாப்பாடு குழம்பு கூட்டெல்லாம் நல்லாவே இருந்துச்சு, இன்றைக்கி வாய்க்க ருசியாகவே இருந்துச்சு என்று சொல்லி நீ சொல்லும் பொழுது யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா? இது நம்மள மோசே இஸ்ராயேல் ஜனங்களுக்கு கற்பித்த பாடம். சாப்பிட்டு வாய்க்கு ருசியாக இருந்தால் உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம எத்தனை வீட்டில் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? பிரியாணி ஆக்கினாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்வதில்லை, நல்லா தின்னு முடிச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நவா பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7-11 வரை படிக்கணும், அப்போதான் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்க என்ன வழி சொல்றாரு பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7 படிக்கணும். பாருங்க, நல்லா பாருங்க, கவனமா பாருங்க, கேளுங்க. உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது நல்லா பாருங்க, பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். படிங்க. அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் தேவன் உனக்கு தருகிற தேசம். கர்த்தர் உன்னோடு நீ அவருக்கு உண்மையா துதி பலி மகிழ்ச்சியின் இருதயத்தோட தேவனை துதித்து வாழ்வேன்னா உனக்கு தேவன் நன்மை செய்வார். அந்த நன்மை நிமித்தம் நன்றி உள்ள இருதயத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் நீ நடந்து கொள்வாய் என்றால் நீ இருக்கிற இடத்தை பாலும் தேனுமாய் மாற்றுவார். லட்சியத்தில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 1.5 ஏக்கர் சொத்து வச்சிருக்கிறோம், காடெல்லாம் வெட்ட வெளியாக கிடக்கும். எனக்கு இருக்கிற 5 சென்ட் 3 8.25 சென்ட் இடம் பாலைவனம் இல்லை, சோலைவனமாக இருக்கும். என்னுடைய சிந்தோண்டு தோட்டத்துக்குள்ள இங்க சொல்ல மாறிப்பட்ட எல்லா கனிகளும் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே விளையாடுற பேர பிள்ளைகளுக்கெல்லாம் எப்பவும் மரத்துகளை பார்க்குறதும் அங்கே கனி இருக்கா இங்கே பழம் இருக்கா அவனு வெளியே வந்தால் அதுதான் அவனுடைய மெயின் நோக்கமாக இருக்கும். அப்போ அது அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறது. இப்பவும் வாழை 2 எண்ணம் கொலை தள்ளிகிட்டே இருக்கு, 3வது ஒன்று ரெடி ஆகுது. மாங்காய் மரம் பழுக்க போகுது சீக்கிரம். நல்லா புரிஞ்சுங்க, எங்கள் தோட்டத்தில் எப்பவுமே சப்போட்டா காய்ச்சிட்டே இருக்கும், கொய்யாவும் காய்ச்சிட்டே இருக்கும். ஆனால் இந்த தடவை தான் கொய்யா பட்டு போகிற நிலைமையாச்சு. யாரு கண்ணு விட்டாங்களோ தெரியல, போகிற மாதிரி ஆச்சு. நான் நினச்சேன் இது போயிடும், தண்ணியை ஊற்றி ஊற்றி பார்த்தேன் வேலைக்கு ஆகலை. பெய்ய வச்சாரு பாருங்க ஆண்டவர் ஒரு மழை, பட்டு போகிற கொய்யா அப்படியே துளிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எங்களை பார்த்துட்டு அவங்களும் சோலையாக்கு பார்க்குறாங்க. எங்கே சோலையாகிறது? நீ தேவனுக்கு உண்மையாய் ஸ்தோத்திர பலியிட்டா சோலையாகும். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் தான் இப்போ வருது பாருங்க. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்கப்படக்கடவாய். அந்த நல்ல தேசத்துல அவரை ஸ்தோத்திரிக்கப்படவாய். நல்ல தேசத்துல இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கு, 11ஆம் வசனம். மறவாதபடிக்கும் அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கிறேன். அடுத்த வசனம், அடுத்த பகுதியை படிச்சா கொல்லிவாய் சர்ப்பம் வந்துருமா வீட்டுக்குள்ள. அதே வசனம் தான் கீழே இருக்கு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். நல்லா புரிஞ்சுங்க, நன்றி மறவாத இருதயம் உள்ளவனா இருக்கணும். இல்லைன்னா கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி
சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். அப்ப இதெல்லாம் எதுக்கு? மறக்காத மறக்காத மறக்காதன்னு என்னன்னா, அதே கொள்ளிவாய் திரும்பி வந்துடும், அதே வனாந்தரம் உன் வாழ்க்கையில் திருப்பி வரும். வந்துச்சா? மறந்தாங்க, வந்துடுச்சு. அதான் எரேமியா தீர்க்கதரிசியில படித்தோம், வந்துடுச்சு. கடந்த வருஷம் இந்த கத்திரி வெயிலில் என்ன மழை தெரியுமா? ஏரிகளெல்லாம் அரை ஏரி தண்ணி வந்துடுச்சு. இந்த வருஷம் பாருங்கள், இந்தியா முழுசும் வறட்சி. இந்த வருஷம் மழை பெய்யுமா? நல்லா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை நோக்கி நல்லா அழுது ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அப்போ வறட்சிகள் அதிகரிக்குதுன்னா நாம் உடனே தேவனை திரும்பி பார்க்கறதுக்காக இதெல்லாம் வருது. கஷ்டங்கள் தேசத்தில் வருதுன்னா தேவனை திரும்பி பார்க்கணும். என்ன அவர் நினைவில் வச்சிருக்கிறாரு? அவர் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவு அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ தேவனுடைய நினைவு என்னன்னு அறியணும்னா இங்கே எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் தேவன் அங்கே என்ன விரும்பி இருக்கிறாருன்னு நீ அறியக்கூடிய அறிவுதான் தேவ சித்தத்தை அறிதல். ஹல்லேலூயா. இப்போ படிங்க. அப்போ அடுத்து நம்ம படிக்கிறோம் பாருங்க. படிச்சிட்டீங்களா? அது எப்படிப்பட்ட தேசம் படிச்சுட்டோம். நீ எதை புசித்தாலும் குடித்தாலும் ஸ்தோத்திரத்துடனே என்ன செய்ய வேண்டும்? பண்ண வேண்டும். சாப்பிட போறியா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. தண்ணி குடிக்க போறியா? நல்ல ஜூஸ் குடிக்கிறியா? டீ சாப்பிட்றியா? ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இதை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அதை நம்ம புதிய ஏற்பாடில் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் பாருங்க, என்ன சொல்லுது? வசனம் எல்லாம் எடுக்க உங்களுக்கு வராது. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அதில் ஏதாவது சக்கரை வர்ற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நீ தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணா சக்கரை வராது. நன்றி உள்ள இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சி உள்ள இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய துதிகள் தேவனுக்கு ரொம்ப பிரியமான பலியகளாக இருக்கும். அடுத்து 3வது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். பாடுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லுது? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக. பாருங்க, ஈவன்னா என்னது? இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது சங்கீதம் 103 1-2 படிக்கணும். அங்க என்ன சொல்லிரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. தேவன் என்னெல்லாம் பரிசு கொடுக்கிறாரு? வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றதும் பரிசு தான், வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வர்றதும் பரிசு தான், வீட்டில் பிள்ளைகள் பிறப்பதும் பரிசு தான். இதெல்லாம் பரிசு, தேவன் தருகிற பரிசு, மனுஷன் கொண்டு வருகிற பரிசு அல்ல. இந்த பரிசுகளின் நிமித்தமாய், இந்த ஈவுகளின் நிமித்தமாய் தேவனுக்கு எப்பவுமே ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதியாகமம்
30 லேயாள் சொல்லுகிறார், எனக்கு இந்த பிள்ளைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறாள். நன்றாக புரிந்து கொள்ளணும். வரங்களோ நன்மைகளோ எது ஈவாக உனக்கு தரப்பட்டாலும் நீ ஸ்தோத்திரம் செலுத்தணும். வரம் உனக்கு தந்திருக்கா பாருங்க, அவைகள் நிமித்தமாய் நன்மைகள் உனக்கு தந்திருக்கிறாரோ அவருடைய ராஜ்யத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த காரியங்களும், பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால். நம்ம பெற்றோர் பிள்ளைகளை நான் பெத்ததாக்கும். இந்த அம்மா மாறு சொல்லுவாங்க, நான் பெத்த என் பையனாக்கும். மகா பெரிய தப்பு. பைபிள் அடிப்படையில் அப்படி சொல்லுவது பாவம். ஒரு தாய் அப்படி சொல்லுதன்னா தேவனை மறந்த தாய். ஒரு நாளும் பிள்ளைகள் தாய் பெத்து தான் எடுத்திருக்க, அது தாயினுடைய பிள்ளை அல்ல, தந்தையினுடைய பிள்ளை தான் பைபிள் உபதேசம். ரெண்டாவது, பெற பண்ணுகிறவர் யாரு? யாருன்னு எழுதியிருக்கு பைபிள்ல? பெற பண்ணுகிறவர் யாரையா? கற்பத்தை உருவாக்குனவரும் தேவன் தான். அந்த பிள்ளையை பெற பண்றவர் அப்ப தாயா பெத்தெடுத்தா? அது தேவனுடைய ஈவு. அந்த ஈவு கிடைக்காத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த ஈவை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ தேவனுக்கு அவர்கள் ஸ்தோத்திரம். பாறையை உடைக்கணும்னா துதியும் ஸ்தோத்திரமும் வேணும். பணம் பொண்ணு பொருள் கிடையாது. பெரும் பாரவம் வாழ்க்கையில் முன் வந்து நின்று விட்டது என்றால் அதை நீ உடைச்சி நவுத்து தள்ளணும்னா விசுவாசம் அங்கே இருக்கு. நம்ம விசுவாசத்தை பற்றி இப்போ பேசலை, நாம துதியை பற்றியும் பேசலை, அது இன்னொரு நாள் வரும். ஆனால் ரெண்டையும் சேர்க்கிறேன், துதியும் ஸ்தோத்திரமும் வரணும். விசுவாசம் உள்ளவங்கிட்ட தான் அவன் துதியும் ஸ்தோத்திரம் பண்ண இருப்பான். விசுவாசம் இல்லாதவன் இங்கே வரான், அவன் வெளியில சுற்றிட்டு தெரிகிறான். விசுவாசம் இல்லாதவன் சுற்றிட்டே தெரிவான். விசுவாசம் உள்ளவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துருவான். அது வேற கதை. அப்போ துதியும் ஸ்தோத்திரமும் மகிழ்ச்சியின் இருதயமும் நன்றி உள்ள இருதயமும் உள்ள இருக்குன்னா பாறையை உடைக்க முடியும். எனக்கு அது ரெண்டும் உண்டு. நன்றி உள்ள இருதயம் உனக்கு, மகிழ்ச்சியின் இருதயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன். அதனால நிறைய பாறைகளை உடைச்சிருக்கிறேன். எங்க வீட்டு பாறையும் உடைச்சேன், வேறையும் நிறைய பாறைகள். ஆனால் ஊழியத்தில் ஏமப்பேர் சபையில் தான் பாறைகளை உடைக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒத்துழைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அங்கேயாவது ஒரு சிலது ஏதோ ஒன்று ரெண்டாவது வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குது ஓரளவுக்கு கேட்டால். இந்த வேலைக்கிழமை ஆண்கள் ஜெபத்துக்கு வந்தாங்க, நான் 7:15 வர்றேன். அப்போது 2 பேரும் வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. 7:35 கீழே வந்து தோத்திரம் சொல்கிறாங்க. இவங்க என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? எனக்கு மண்டையெல்லாம் ஒரு மாதிரி குழம்பி போச்சு. இவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டா இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவ்வளவு காலையில் கேட்குறாங்க, மாலையில் கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கேட்குறாங்க. இவ்வளவு கேட்டு கேட்டு கல் நெஞ்சா மாதிரி போச்சு, சோம்பீஸ் ஆகிட்டாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எது சொன்னாலும் ஏறாது, அது கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு மைண்டில் ஏறி ஒன்று உட்காந்துடுச்சு. இவன் சரியில்லையா, இவன் உறவாக்கறையா, இவன் அப்படி இவன் இப்படி ஏறி உட்காந்துடுச்சு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் நம்மிடத்திலே என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் சரியா செய்யணும். ஏதோ ஒன்றை பார்க்குறோம், எடுக்கிறோம், செய்கிறோம் அல்ல. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஈவாய் கொடுத்தவைகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அன்னை பாருங்க, யார் கொண்டு வந்தது? அரிசி ஃப்ரீயாக கொண்டு வந்தது யார்? அரிசி ஃப்ரீயாக கொண்டு வந்தது யார்? அது கூட தெரியல உங்களுக்கு. சரித்திரம்லாம் போய் படிச்சுட்டு வரணும். நான் இன்னைக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் எவனும் அதை நிறுத்த முடிய மாட்டேங்குது. முதல்ல 2 ரூபா அரிசி போட்டாங்க, அப்புறம் 1 ரூபா அரிசி போட்டாங்க, அதுக்கப்புறம் காசே இல்லைன்னு அரிசி போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்களோ? அந்த சரித்திரம் என் வாழ்க்கையில் மறக்காத சரித்திரம். அந்த நிகழ்வுகள், அரிசி வாங்குறது 1.5 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா அரிசி வாங்குறதுக்கே முடியாது அன்னைக்கு. இதே பிள்ளைகள் தான், குழந்தைகள். இன்னைக்கு பாருங்க, பொம்பளைங்கள் எல்லாம்
எங்கே போடுறாங்க? பஸ்ஸில். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்க யார் கொண்டு வந்தால் நமக்கு முக்கியம் இல்லை. மக்கள் மத்தியில் தேவன் செய்திருக்கிற சில விஷயங்கள். பெண் பிள்ளைங்க இப்போ எல்லாம் எங்கே வர்றாங்க? பட்டணத்துக்குள்ளே வர்றாங்க. ஆம்பிள்ளைங்க யாரும் வரல. எங்கே வர்றதில்ல? பட்டணத்துக்குள்ளே வரல. கடையெல்லாம் அடிக்குது. பொம்பிள்ளைய வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க வாங்குறாங்க, போகிறாங்க. ஆம்பிள்ளைங்க காட்டில் வேலைகளை செய்கிறாங்க. வருமானம் எவ்வளோ பேர் இருக்குது பாருங்களோம். சில சட்டங்கள், சில திட்டங்கள் அது காலம் முழுசும் இருந்துகிட்டே இருக்கும். யார் வந்தாலும் அதை செய்துட்டே இருப்பாங்க. இது தேவன் நமக்கு தந்திருக்கிறேன். நான் இதெல்லாம் மலேசியாவில் போய் பார்த்தது. அப்போ நான் மனசில் ஏவப்பட்டேன், இங்கே குடிமக்களாகிய நமக்கு, நம்ம பகுதியில் இந்த மக்களுக்கு ஏதாவது அரசாங்கம் செய்யணுமே, ஒரு தொடர்ந்தேர்ச்சியாய் செய்யணும்னு. இப்போ டைடல் பார்க்கு கொண்டு வந்தோன்னா எல்லாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த படிக்கிற பசங்களுக்கு தான் பிரயோஜனம். டாஸ்மாக்கு கொண்டு வந்தவங்கன்னா அது எனக்கு பிரயோஜனம். நான் எங்கே டாஸ்மாகா குடிக்க போகிறேன்? எனக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த பெண்களுக்கு பஸ்ஸில் டிக்கெட் ஒன்று எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கிட்ட சேர்த்து தான் வாங்குவாங்க. ஆனால் அரிசி கொடுத்தாங்க பாரு, அது எனக்கு பிரயோஜனம். அது எனக்கு பிரயோஜனம் இல்லையா? இதே மாதிரி இதெல்லாம் ஈவுகள், தேவன் நமக்கு தருகிற ஈவுகள். இவைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்லணும். இது மாதிரி என்னென்னலாம் இன்னும் அன்னையில இருந்துகிட்டு இருக்கிறதோ இதெல்லாம் தேவன் நமக்கு தந்த ஈவுகள். அல்லேலூயா. இப்போ சொல்லியிருக்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் நான் உடனே பஸ்ஸை நான் காரை விற்றுருவேன், வீடு எல்லாத்தையும் விற்றுரு, கன்னியாகுமரி போயிடுவேன். அங்கே கொண்டு எல்லாத்தையும் குடி வச்சுட்டு டெய்லி வந்துட்டு இருக்கலாம். எங்கள் அம்மா மாரும் 3 மருமகள் மாரையும் 3 பேரையும் அனுப்பிட்டு நாங்கள் அங்கே உட்காந்து வேலைகளை செய்வோம். அவங்க வந்து ஊழியங்களை பார்த்துட்டு அடுத்த பஸ்ஸுக்கு அவங்க ஏறி வந்துடுவாங்க. சூப்பரா இல்லை? இப்படி எப்படியெல்லாம் யோசிக்கிறோம் இல்லை? உங்களுக்கு இந்த யோசனை எல்லாம் வந்துச்சா? எதுக்கு வாடகை எடுத்துட்டு உட்காந்துருக்குறோம்? நான் இன்னும் அதுக்காக ஜெபம் பண்ணலை அது வரணும்னு. ஆனால் எனக்கு தெரியும் நாடு இருக்கிற நிலைமைக்கு. இன்னைக்கு மோடி யார் என்ன சொன்னார்? யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, யாரும் கார் ஓட்டக்கூடாது, யாரும் தங்கம் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. யாரும் தங்கம் வாங்கக்கூடாது. கொடுமையாக இருக்கு. இதெல்லாம் சட்டம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள். உனக்கு என்ன ஒரு துணி யாரோ எடுத்து கொடுத்தாங்க, அல்ல உனக்கு யாரோ ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க, என்ன செய்? ஸ்தோத்திரம் பண்ண. நல்லா புரிஞ்சுங்க. உனக்கு ஒரு சின்ன ஒரு நன்கொடை மாதிரி யாரோ கொடுத்தாங்க, உனக்கு கையில் கொடுத்தாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண. கடைசியாக அடுத்து ஜெபங்களில் ஸ்தோத்திரங்களை பயன்படுத்துங்கள். எப்போ ஜெபம் பண்ணினாலும் நன்றி உள்ள இருதயத்தோடு, முறுமுறுக்கிற இருதயத்தோட வராத, குறை சொல்கிற இருதயத்தோட வராத, கசப்புள்ள இருதயத்தோட ஜெபம் பண்ண போகாத, நன்றி உள்ள இருதயத்தோட வா. எப்போ ஜெபம் பண்ணினாலும் ஸ்தோத்திரங்களை பயன்படுத்திக்கோ. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? படிங்க. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம் இல்லாம தேவனுக்கு ஜப விண்ணப்பம் போக முடியாது. எப்பா நீ ஜப குறிப்பு கொண்டு வந்த, சரி நான் உனக்கு ஏதாவது செய்திருக்கிறேன்னா தெரியல ஆண்டவரே, அப்போ நீ அதை தெரிஞ்சிட்டு வா. உனக்கு நான் ஏற்கனவே ஏதாவது செய்திருக்கிறேன் என்பதை லிஸ்ட் எடுத்துட்டு வா. நீ புதிய ஆளுக்கு செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு இந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது 2 வருஷம் ஆச்சு அவங்க திட்டத்தை தயார் பண்ணி எடுக்கிறதுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவங்க இந்த எண்ணத்துக்கு இந்த விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கானவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும்னா உடனே கொண்டு முடியாது. அது எப்படின்னு ஒரு 5 ஏக்கர்னு பேரியர் போட்டதுனால ஓரளவு கொண்டு வந்துடலாம். நான் அதை கண்டிப்பாக எதிர்ப்பேன். நான் கண்டிப்பாக எதிர்ப்பேன். 5 ஏக்கர் இருக்கவன் யார்? அவன் பணக்காரன். அவனுக்கு எதுக்கு ஐயா 1 ஏக்கர் 2 ஏக்கர் போடலாம். 2 ஏக்கர் போட்டிருக்குன்னா அவனுக்கு எந்த பேங்கில் அது கடன் கொடுத்தாங்களா? 1 ஏக்கர் வச்சிருக்கிறவனுக்கு எங்கேயாவது பேங்கில் கடன் கொடுத்தா சொல்லுங்க, நீங்கள் பாருங்கள். அப்போ யாருக்கு இது பயன்? முன்னாடி திமுக பீரியட்லேயே ஒன்று செய்தாங்க. அப்பவும் நாங்கள் அதை எதிர்த்தோம்.
நான் எதிர்த்தாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்கிற. அப்படி பண்ணக்கூடாது. கீழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு கடன் கொடு. பாருங்க, ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாளாகும். அங்கே ஜபங்களில் நல்லா புரிஞ்சுங்கோ, ஏற்கனவே கர்த்தர் உனக்கு செய்தவைகளை நீ கொண்டு போய் சொல்லி தான் புதிய திட்டத்தை என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல நீ கேட்கணும். இது எங்கே சொல்லியிருக்கு? ஆசாப்பு ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 84 84 77 பாருங்க, 6 இருந்து படிச்சு. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்தார். இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்கன்னு. அப்போது ஏப்பா இதை சொல்கிறேன், நான் ஏற்கனவே செய்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதையெல்லாம் ஒன்று பட்டியலிடு. உடனே கீழே பாருங்கள். அப்பொழுது நான் ஐயோ நான் ஏற்கனவே செய்ததெல்லாம் நினைவு கூறாலன்னா எனக்கு இது எப்படி காரியம் நடக்கும்? உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். அப்பா, நீ ஒரு புது காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண போனேன்னா ஏற்கனவே கர்த்தர் உனக்கு செய்ததை நினச்சி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் விண்ணப்பங்களை கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, விளக்கமாக சொல்லிட்டேன். திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. அது பாருங்க. அப்படி நீ அடுத்து இன்னும் ஒரு பாருங்க படிப்போம். சங்கீதம் 134 1 2. சங்கீதம் சபையில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது பாருங்க. சங்கீதம் 134 படிங்க. காலத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர். அப்போ ஒன்று புரியுது, சபை எதுக்கு வருது? சுற்றி ராக்காலமாக இருக்கிறது. சபையில் எப்பொழுது விழிப்போடு ஜெபம் பண்ணுகிற மக்கள் கூட்டம் இருந்துட்டு இருக்க வேண்டும். தேசத்தை ராக்காலம் மூடுகிறது. சபையில் நின்று தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அங்கே சொல்லி இருக்கு பாருங்க, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஊழியக்காரங்க, ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, குடும்ப தலைவர்கள் ஊழியம் செய்கிறவங்க தான். அவங்க வீட்டுக்கு ஊழியம் செய்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க, நாட்டுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அவங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து பாருங்க, கொலோசியர் 1 அதிகாரம் 5 வசனம். வேகமாக படிங்க. கொலோசியர் 1:5. எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பைபிள் புரட்டுக்கு நான் கொடுக்காததுனால. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்யும். ஸ்தோத்திரம் பண்ணி தான் வேண்டுதலுக்கு போனோம், விண்ணப்பத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம் இல்லாமல் போக முடியாது. அல்லேலூயா இல்லாமல் போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாமல் போக முடியாது. பிரைஸ் லார்ட் இல்லாமல் நீ விண்ணப்பத்தை கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 4 அதிகாரம் 2 வசனம். அதே கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஆனா ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் என்ன செய்யுங்க? விழித்திருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கஷ்டம் வந்துடுச்சா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. பிரச்சனை இடகுடமாக மாறிச்சா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ண மறந்துட்டேன்னா தேவனுக்கு ஆத்திரம் வரும், பிசாசுக்கு கொண்டாட்டம் வரும். பிசாசு திண்டாடணும்னா தேவன் செய்தவைகளை எல்லாம் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும், மறந்துடாத.
இப்படி நீ தேவனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்வேன். யோபு பாருங்க, கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுக்கு என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம் பண்ணார். யோபு 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பா எல்லாம் கையை விட்டு போச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. பணமெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களோ, அந்தங்களை ஏமாத்தி வஞ்சிச்சு பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. உடம்புல வியாதி வந்துடுச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. வீட்டுல சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாம போச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. பாக்கெட்ல காசு இல்லாம போச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. அங்க ஆகாய் அப்படிதானே சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் இல்லாமல் போனாலும் துதியும் ஸ்தோத்திரம் இல்லைங்களா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ரெண்டும் அங்க இருக்கு, துதியும் ஸ்தோத்திரமும் அங்க இருக்கிறது. அதான் ஆடல் பாடலின் சத்தமும் பாருங்கள், அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், 3 காரியம் நடக்கும். 1, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, கிருபை பெருகும். வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:15, கிருபை பெருகும். பாருங்க, படிக்க என்னது, அநேகர் கிருபை பெருகும் படிக்க அநேகருடைய ஸ்தோத்திரங்கள். அப்போ அநேகருடைய இப்படி எல்லாரும் வந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா கர்த்தருடைய கிருபை இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை தருவார். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்றது இல்லையா? அவர் கேட்கிறாரு, நீ ஏப்பா வந்து உட்கார்ந்து நீ பண்ணிட்டு இருக்கிற, இந்த இடம் உங்களுக்கு இடம் வேணும்னா இங்கே ஒருத்தரையும் காணாம தோத்திரம் பண்ணுறதுக்கு, துதிக்கிறது ஒருத்தரையும் காணோமே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞானி மாதிரி வந்து நிற்கிறாங்க, ரொம்ப யோக்கியதை உள்ளவங்க மாதிரி, ரொம்ப பரிசுத்தமான மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. மற்ற நாள் இங்கே தோத்திரம் பண்ண ஒருத்தரையும் காணும். நான் யாரை நம்பி இடம் தர்றது? உனக்கு தேவையா? பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே உனக்கு இடம் தருவேன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு நேர முன்னாடி உனக்கு இடம் தர முடியும் தெரியுமா? ஏன் ஆண்டவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். கிருபை பெருகணும், ஸ்தோத்திரம் பண்ணதான் கிருபை பெருகுனா அப்படி இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணனாதான். அவர் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை ஸ்தோத்திரம் 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 பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு செய்தது, இதை செய்தீங்க, இதை பண்ணுனீங்க, இதை இப்படிலாம் பண்ணீங்க, என்னை இப்படி காப்பாத்துனீங்க, என்னை இப்படி வழிநடத்தி வந்தீங்க, எனக்கு இந்த மாதிரி சோறு தந்தீங்க. நான் இதெல்லாம் பழையதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருந்தேன்? யாரையும் குற்றம் சொல்றதுக்கல்ல. ஏன் 2 அரிசி நான் சொல்லிட்டு வந்தேன், என் டைடல் பார்க்கெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், என் பசங்களை ஒருத்தனை சாப்பிட்டு ஆக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் அந்த காலத்தில் டைடல் பார்க் வருது. நல்லா புரிஞ்சுக்குவோம். நான் ஒன்றும் சும்மா கதையெல்லாம் கூட விடுறதில்ல. எனக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. ஒரு சோத்துக்கு முடியல ஆண்டவரே, அரிசி 4 ரூபாய் அரிசி வாங்க முடியலையே, அரிசி ஓசல வந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் வெளியூருக்காரன், அந்நிய நாட்டில் வந்திருக்கிறேன், எனக்கு பொழப்புக்கு அவ்வளோதான். அதான் அதை மறக்கவே முடியாதுயா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ சரியில்லாதவங்களோ என்னால் மறக்க முடியாது. நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், அந்த அரிசியை மறக்கவே மாட்டேன். டைடல் பார்க் எனக்கு இல்லை, அது அவனுக்கு, அவனை வேணும்னா அவனை பார்த்துக்கிறான். எனக்கு சோறு தந்தவங்க, எனக்கு அரிசி ஓசலை தந்தவங்க, இன்னைக்கு நான் அந்த ஓசை அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் நன்றி மறக்க முடியாது. அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீ நன்றி மறக்கிறே மறக்கலையே எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் உனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதில் 2 இருக்கு. 1 துதி, இன்னொன்று ஸ்தோத்திரம். இந்த 2 கண்ணு இல்லாம, 2 கையும் இல்லாம, 2 காலம் இல்லாம கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியாது. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் வரணும். கர்த்தரின் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு அங்கே இருக்கு. பிரவேசித்த ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்தித்து கொண்டு வாருங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்குறார். நாம் அவருக்கு ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருப்பார். ஆடுகளாக்கும் கலை என்ன சொல்றது அதுபடி ஓடிட்டே இருக்கணும். அவருக்கு கொடுக்கலாம், போலத்தை காட்டிட்டாங்க, சக்தி காட்டிட்டாங்களா, ஓடிட்டு இருக்கணும். எங்கேயோ தாய்மாரி ஓடிட்டு இருக்கிறது இல்லை. கிருபை பெருகும். 2வது என்ன நடக்கும்னு பார்ப்போம். நீ தோத்திரம் இப்படி பண்ணிட்டு இருந்த. 2 கொரிந்தியர் 9:12, 2 கொரிந்தியர் 9:12 பாருங்க. அங்கே என்ன சொல்லுது, படிங்க, ஆமா படிங்க. என்ன உண்டாயிருக்கும்? சம்பூர்ண பலன் தரும்.
3 மடங்கு. நான் சொல்லியிருக்கிற பூரணம், பூரணம், பூரானு, அது பூரணம், அதான் வரும். அப்படிதான் வரும். சட்டியில் இருந்ததா ஆப்பையில் வரும். சட்டியில கிடையாது. எதுவும் சட்டியில இருக்கிறது இல்லையே. சொல்லுங்க, என்னெல்லாம் பூரணம்? பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். சொல்லுங்க, பூரணம், பரிபூரணம். அப்ப இது எந்த நிலை? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கோ. உச்சஸ்தாதி, உச்சநிலை, இடைநிலை அல்ல, கடைநிலையும் அல்ல, இடைநிலையும் அல்ல, உச்சநிலை. 1ஆம் ஸ்டேஜ், 2ஆம் ஸ்டேஜ், 3ஆம் ஸ்டேஜ் வரையிலும் உனக்கு என்ன வருமா? உனக்கு பலன் உண்டாயிருக்குமா? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, மறந்துடாதீங்க. என்னது? சம்பூரண பலன். அந்த பலன் உங்களுக்கு உண்டாகிருக்குன்னா அதை நீங்கள் இன்னொரு வருஷம் கூட படிச்சுட்டு வர்றீங்களா? எரேமியா 30, 18, 19 படிச்சுட்டு வர்றேங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். எரேமியா 30, 18, 19 சத்தம் போட்டு படிங்க பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறு இறப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல், நல்லா புரிஞ்சுங்க, நகரம் தன் மண்மேட்டில் திரும்பவும் கட்டப்படும். அரண்மனை முன்போல் நிலைப்படும். ஒருத்தர் படிங்க அப்பதான் எனக்கு கேட்கும். அரண்மனை முன்போல் நிலைப்படும், நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். எங்க புறப்படும்? எங்க புறப்படும்? அரண்மனையிலிருந்து எங்க புறப்படும்பா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. நீ எங்க ஊர் சுத்துறதுக்கு இல்ல. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சா கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் உன்னை கொண்டு போ, வேற எங்கேயும் கொண்டு போகாது. நல்லா புரிஞ்சுக்கோ. 3வது, நீ இப்படி ஸ்தோத்திரம் செலுத்தி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும். திரும்ப சங்கீதம் 134 வாசிங்க. வாசித்து 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுங்க? 1ஆம் வசனம், காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கர்த்தர் ஊழியக்காரரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அடுத்த வசனம், ஸ்தோத்திரியுங்கள். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்குப்பா? கீழே வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து என்ன வரும்? அப்ப பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மனுஷனிடத்திலிருந்து இல்ல, தேவாதி தேவனிடத்திலிருந்து, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராக இருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து என்ன வரும்? ஆசீர்வாதம். இப்படி நீ ஸ்தோத்திரத்தை ஒழுங்கா பண்ணினேன்னா, ஒழுங்கா தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினேன்னா என்னெல்லாம் உண்டாகும்? கிருபை பெருகும். கிருபை பெருக 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 நீ வாழ்ந்துட்டே இருப்ப. கிருபை இல்லைன்னா இருக்கிறது காலியாக போயிட்டே இருக்கும். கஷ்டமும் நஷ்டமும் வியாதியும் பலவீனங்களும் தரித்திரமும் குறைபாடுகளும் அது இது வந்துட்டே இருக்கும். இருக்க இருக்க மகிழ்ச்சி அதிகமாகும், இருக்க இருக்க பலன் அதிகமாகும், இருக்க இருக்க சத்துவம் உடம்புல அதிகமாகிட்டே இருக்கும், மனசில் தைரியம் உண்டாகிட்டே இருக்கும். எல்லாவற்றிலும் இதான் ஸ்தோத்திரம் பெருக 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 கிருபை பெருகிட்டே இருக்கும். அடுத்து சொல்லுது, சம்பூர்ண பலன் வரும். ஹல்லேலூயா. 3வது சொல்லி இருக்கு, ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்ததற்காக, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் ஆண்டவரே இந்த வயது வரையிலும் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உம்மிடத்தில் சொன்ன இந்த சங்கீதம் 103 இருக்க இந்த வசனம் என் வாழ்க்கையில் சத்து போக வேண்டியவன், பிறப்பிலேயே சாகடிக்கப்பட வேண்டியவன், தூக்கி எத்தனையோ தடவை தூக்கி எறியப்பட்டவன். இது எதுக்கு இருக்குது? இதை சாவடிச்சிருங்க. இது இருந்து ஒன்றும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இது தேவாங்கு மாதிரி இருக்குது, இது தேராது.
என்று சொன்னவர்கள் மத்தியில் என் நாட்டில் நான் நிற்கலை, நான் அறியாத தேசத்தில் கொண்டு வந்து என்னை ராஜாவாய் வைத்திருக்கிறேன். என்னை ராஜாவாய் நீர் வைத்திருக்கிறேன். நான் அந்த நன்றியை மறக்க முடியாது ஐயா. எனக்கு ஒன்று நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். நான் மறவாது இருக்கக்கூடிய நன்றியுள்ள இருதயத்தை இன்னும் எனக்கு நீங்கள் அதிகப்படுத்தி தரணும்னு நான் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.